ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லும்போது ஆயுதம்னா என்ன? வெப்பன். வெப்பன்னா என்னது? கத்தி, கடப்பாரை, துப்பாக்கி, இதெல்லாம் வந்து ஆயுதம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு லிட்டரலான மீனிங் நம்ம எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மேலோட்டமான கண்ணோட்டத்தை பார்க்க கூடாது. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா ஆயுதம். ஆயுதம் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு அவங்களோட ஆயுதம் என்ன? அவங்க புத்தகம், பென்சில், பேனா, இந்த மாதிரி பொருட்கள் தான் அவங்களுக்கு ஆயுதம். தொழில் செய்பவர்களுக்கு அவங்க என்ன தொழில் சம்பந்தமா செய்கின்றார்களோ அது சம்பந்தமான அவர்கள் உபயோகப்படுத்தும் பொருட்கள், அதுதான் அவங்களோட ஆயுதமா இருக்கும். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா வக்கீல் தொழில இருக்கனால என்னோட சட்டத்துறை சம்பந்தமான புத்தகங்கள் மற்றும் லேப்டாப் இருக்கு. அது என்னுடைய வெப்பன், ஆயுதமா வச்சு என்னன்னா அந்த இறைவனுக்கு அதை வந்து சமர்ப்பித்து செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு முதுமொழி இருக்கின்றது. அப்ப அந்த இதுக்கு ஏற்றவாறு நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் அது வந்து இறைவனை முன்னிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் அது வந்து நம்ம செய்யணும். அப்ப அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல, அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப பாத்தீங்கன்னா நவராத்திரி வந்து 9 நாள் நம்ம வந்து அனுசரிச்சிட்டோம். இந்த 9 நாள் வந்து நம்ம எல்லாரும் பேசியிருக்காங்க, இதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. மகிஷாசுரன் வதம் செஞ்சது. மகிஷாசுரன்னா என்னன்னு நிறைய பேரும் பேசியிருக்காங்க. அதாவது மகிஷாசுரன் ஒரு அசுரனே கிடையாது, அது நம்முள் இருக்கின்ற கெட்ட குணங்கள் தான். அந்த கெட்ட குணங்களை வந்து சக்தி வழிபாடு மூலம் அது வந்து நிவர்த்தி ஆக வேண்டும். நம்ம நல்ல நெறியில நடக்கணும், நல்ல விஷயங்களே செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பான கதைகளை சொல்லி அது மறைமுகமாக காட்டி நம்மளுக்கு இந்த நவராத்திரியின் வழிபாட்டை வந்து ஈடுபட நம்ம முன்னோர்கள் வந்து வழிவகுத்திருக்காங்க. அப்ப அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயுத பூஜை, அதாவது நல்ல தெய்வீகமான குணத்தோடு செய்யும் பொழுது நேர்மை, கடமை, நியாயம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அறமாக கொண்டு செயல்படும் பொழுது நமக்கு பல மடங்கு நன்மைகளை தரும். நெறியோடு தொழில் செய்யும் பொழுது, நெறியோடு அந்த படிக்கும் பொழுது, கல்வி கற்கும் பொழுது அவங்களுக்கு மட்டும் நன்மையில அந்த ஹோல் சொசைட்டிக்கு நன்மையாக இருக்கும், யாருக்கும் பாதகம் இருக்காது. இந்த விஷயம் வந்து எல்லா சமயத்துல தான் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப மலாயில சொல்லுவாங்க இல்லையா, மூரா ரெசிக்கி சொல்லுவாங்க, ரெசிக்கி துஹான் சொல்லுவாங்க, ரெசிக்கி து ஹலால் அப்படி சொல்லுவாங்க. இன்றைய ஒரு நாள் வந்து ஒரு நல்ல நாள், ஒரு உன்னதமான நாள். எல்லாருமே வந்து இறைவனோட ஆசையோட தன்னோட தொழில கல்வியை கற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படலாம். அது வந்து இந்த மதத்தில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. எந்த மதத்தில் உள்ளவங்க இருக்கலாம், குரு வழிபாடு உள்ளவங்க இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இல்லாம இருந்தா கூட அந்த நெறிய வந்து கடைபிடிக்கணும். அண்ட் இந்த சிந்தனையோடு வந்து இந்த நாளை வந்து பாசிட்டிவா தொடங்கலாம் என்று என்னுடைய கருத்து. உங்களோட கருத்தை வந்து நீங்க வந்து இங்க தெரிவிக்கலாம். அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். செய்மடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.